மச்சான் உன் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால, என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க. ஆமா ஆமா கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு என்ன சோறு? கறி சோறு. கறி சோறா? சிக்கன் கறியா ஆட்டுக்கறியா? காய்கறி. சரி, நான் ஒரு கணக்கு சொல்றேன். அந்த கணக்கை கரெக்டா சொல்லிட்டேன்னா உனக்கு நாணக்குள்ள மட்டும் இல்ல, ஒரு $1 செயினை வாங்கி தரேன். நம்பிட்டேன். நீங்க நான் கணக்குல புள்ளி தெரியாதா? தெரிஞ்ச என்கிட்ட கணக்கு கேக்குறேன். இது இந்த குழம்புல $1 செயினே வாங்குறேன். சொல்லுங்க. இது இந்த ரசத்துல கலைப்பாங்க அந்த புளியா? இந்த புள்ளி நான் சொல்றேன். ஏய், கணக்குல 100க்கு 100 நானு. நீங்க கணக்குல புளி கொட்டை உள்ள புளிதான் தெரியும். சரி சொல்லுங்க. இப்ப தெரிஞ்சிடும். தெரியும். குழம்புற கலைக்கிற புளியா இல்ல காட்டுல வர புளியான்னு? ஆமா ஆமா. சரி, கணக்கு கேக்குறேன். சொல்லுங்க. ஒரு தண்டை 1000 கடை வாங்குறேன். தொலைச்சிடுறேன். கடை வாங்கதே கடை, அதே தொலைச்சிடறேன்னா சரி தொலைச்சிட்டேன். இன்னொரு தண்டை 500 கடை வாங்குறேன். மறுபடியும் கடை வாங்கிட்டேன். அதுல 300 ஜாமான் வாங்குறேன். சரி 300 ஜாமான் வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 200. 1000 கடை வாங்கினதுக்கு 100 கொடுக்குறேன். கொடுத்துட்றேன். மீதி அதுல எவ்வளவு இருக்கும்? 900. நான் 500 கடை வாங்கினேன், ஒரு 100 கொடுக்குறேன். கொடுத்துட்றேன். மீதி எவ்வளவு இருக்கும்? 400. 900 400 கூட்டு 1300. ஜாமான் எவ்வளவு வாங்கின? 300. 1300 பிளஸ் ஒரு 300 எவ்வளோ? 1600. கடை எவ்வளவு வாங்கின? 1500. 100 எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இங்கே 900, இங்கே 400, சேர்த்தா 1300. சாமா 300. ஆமா, எங்க இருந்து வந்துச்சு? இப்ப தெரியுதா யார் புள்ளின்னு? 100 எடுத்து எங்க வச்சு சொல்லி வையே, எப்படி வாங்கன்னு சொல்லு. வரேன். ஆமா, இங்கே 400, ரெண்டும் சேர்த்து 1300. ஜாமான் வாங்க 300, 1600. எப்படி வந்துச்சு? ஒன்றுமே புரியலையே. அந்த 100 எங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் மூளையை கசக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இவ்வளோ மூளையான்னு எனக்கே பெருமிதமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் அந்த செயினை வாங்கிப்பேன். ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அந்த 100 எங்கே போச்சுன்றதை, சாரி எப்படி வந்துச்சுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய்.